இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டளை வேதத்திலே பல வகையாக காணப்படுகிறது. அவைகளில் மிக முக்கியமானது ஒன்று பொதுவானது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த கட்டளையின்படி நீங்களும் உங்கள் சந்ததிகளும் என்னை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்கிற கட்டளை. கோத்திரத்திற்கான கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்திற்காகவே தனியாக கட்டளை கொடுக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் குடும்பத்திற்காக ஆண்டவர் கொடுத்த கட்டளை, தனி மனிதன் கட்டளை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பின் செல்லுகிற நமக்கு தேவன் கொடுக்கிற தனிப்பட்ட கட்டளைகளும் வரும். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவோ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கட்டளையை மாத்திரமல்ல, கட்டளையோடு கூட ஆலோசனை சொல்லுகிறவர், எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த கட்டளையானது, உன் இனம் உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆபிரகாமுடைய வயது 75, சந்ததி கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கட்டளை கொடுத்தார் என்றால் நாம் கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஈசாக் என்கிற ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ஈசாக் இடத்திலும் ஆண்டவர் பேசுகிறார். எப்பொழுதென்றால், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்துக்கு ஒத்த ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். உடனடியாக ஈசாக்கு அந்த கோராரிலே குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததின் விளைவு அவனும் அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற பொதுவான கட்டளை கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, நம்மோடு அவர் பேசுவார். வசனத்தின் மூலம் பேசலாம், தனிப்பட்ட முறையில் பேசலாம். தேவன் பேசுகிற வார்த்தைக்கு அது நமக்கு கொடுக்கப்பட்டதை
நாம் கீழ்ப்படிய வேண்டும். போ என்று சொன்னால் போவும், செய்யாதே என்று சொல்லும்போது செய்யாமலும், ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிற வழியிலே நாம் நடக்கும்போது, ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய கட்டளையை மீறினதின் நிமித்தம் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் துரத்தப்படுவதற்கல்ல, ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். எல்லா கட்டளைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள், நம் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட வசனங்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு அவர் பயன்படுத்துவதற்கு நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தாவே சொல்லும், அடியான் கீழ்ப்படுகிறேன் என்று. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.